கிறிஸ்துக்குள் அன்பான தேவஜனமே, இந்த நாள் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சேனலை பார்க்கிறதான ஒவ்வொருவரும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அநேக வேதத்தில் இருக்கிறதான ரகசியங்களை நீங்க அநேகருக்கு கொண்டு செல்லுங்க. கர்த்தர் உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார். இந்த நாள் கூட யோவான் 2ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு காணா ஒரு திருமணத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த திருமணத்துல இயேசு கிறிஸ்து, அவர் தாயார், அவருடைய சீஷர்கள் அனைவரும் போயிருக்கிறார். என்னன்னா, இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை செலக்ட் பண்ணி முடிச்ச பிறகு அங்க முதலாக அந்த கல்யாணத்துக்கு போறாரு. அந்த கல்யாணத்துல இயேசுபாவுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அற்புதம் செய்யணும். இதுதான் தேவனது ஃபர்ஸ்ட் ஊழியத்தினுடையதான ஒரு பிளானே. அங்க கல்யாணத்துல அற்புதம் செய்யணும். அப்போ தேவன் அங்கே என்ன செய்கிறார்? அங்கே இருக்கிறார். அங்கே இருக்கும் பொழுது அழைக்கப்பட்டதான இவர்கள் எல்லாம் கூட வந்திருக்கிறார்கள். அநேக ஜனங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள். உறவினர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறார். அந்த அழைப்பில் இவர் போய் என்ன செய்யறாரு? நிற்கிறார். நிற்கும் போது தாயார் முன்னமே அந்த கல்யாணத்துக்கு போய் நிறைய வேலையை இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆமா, நம்மளும் திருமணத்துக்கெல்லாம் போனா என்ன செய்வோம்? இழுத்து போட்டு நிறைய வேலையெல்லாம் செய்வோம். அது மாத்திரம் இல்ல, திருமணத்துக்குன்னு போயிட்டோம்னா அங்க நம்ம சும்மா இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு வேலை செய்யணும். ஏன்னு சொன்னா அது தனிநபர் செய்து முடிக்கக்கூடியதான வேலை அல்ல. ஒர்க் எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நிறைய செய்யணும், ஃபீல்டு பண்ணணும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஓகே, ஏன்னு சொன்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு திருமணம் செய்து கொள்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயமே சாப்பாடு நல்லா இருக்கணும், வந்திருக்கவங்க எல்லாம் என்ன செய்யணும்? வாழ்த்திட்டு போகணும், அந்த இடம் நல்லா இருக்கணும், சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும், எந்த மழையோ காற்றோ எதுவும் என்ன செய்யக்கூடாது? பாதிக்கக்கூடாது. அப்படின்னு தான் ஏக்கத்தோடு கூட தான் அவங்க நின்றுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நமக்கு உதவி செய்வதற்காக வந்திருக்கவங்களாம் செய்வாங்களா? உதவின்னு சொன்னா நல்ல வேலைகள்லாம், எல்லா வேலைகளும் எடுத்து போட்டு செய்யக்கூடியதான ஆட்கள் வேண்டும் என்று அவங்க விரும்புவாங்க. அப்போ நம்ம ஒரு கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தோம்னா அந்த கல்யாணத்தில் நம்ம எல்லாருமே முக்கியமானவர்கள். அங்க போய் சும்மா உட்கார்ந்து இருக்காம ஏதோ ஒரு விஷயத்த அவர்கள் ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு நாம் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஓகே, அதனால நம்முடைய அழைப்பு எதற்காக? வருஷம் வச்சு சாப்பிட்டு போறதுக்கு மட்டுமல்ல, அங்கே நீங்க போனீங்கன்னா ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அன்பு தேவஜனமே, அங்க இன்னொரு விஷயத்த நம்ம கண்டிப்பா பார்க்கணும். அம்மா திராட்சரசம் கம்மியாயிடுச்சு, குறைபட தொடங்கின உடனே என்ன செய்யறாங்க? ஏசப்பட்ட வராங்க. அப்பா திராட்சரசம் கம்மியாயிடுச்சு. அம்மாவுக்கு கொஞ்சம் யோசிக்கணும்ல. என்ன யோசிக்கலாம்? அவங்க கம்மியாயிடுச்சுன்னா கடைக்கு அனுப்பணும், திராட்சரசம் வாங்கினு செய்யணும். கல்யாண வீட்டில் எல்லா வசதி வாய்ப்புகள் பணம்லாம் இருக்குங்க, எல்லாம் இருக்கு. ஆனா இவங்க அங்க போகல. அவங்களுக்கும் புரிஞ்சு போச்சு இயேசு இன்னைக்கு அற்புதம் செய்யப்படுறார். இதுதாங்க கனெக்டிங், ஸ்பிரிச்சுவல் கனெக்ட். இயேசு அற்புதம் செய்ய போகிறார் தான், ஆனால் மரியாளுக்கு எப்படி தெரியும் என்பதைத்தான் இங்கே நாம் ஆராய்ச்சி செய்ய போகிறோம். மரியாள் இயேசுவை சுமந்து பெற்றவர்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் தேவனுடையதான ஒவ்வொரு ரகசியங்களையும் புரிந்து கொண்டவர்கள். அதுக்கு தான் சொல்றாரு ஏசப்பா, கிருபை பெற்றவளே வாழ்ன்னு சொல்லுவார். இந்த ஸ்லாக்கி யாருக்குமே கிடையாது, எந்த சீஷருக்கும் கிடையாது. இயேசுவை சுமந்ததான அந்த தாய் இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களையும் தன் மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னொரு விஷயம், நான் இதை குறித்து தியானிக்கும் போது இன்னொரு விஷயத்தை ஏசப்பா சொல்லி கொடுத்தாருங்க. பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது அநேக மேய்ப்பர்கள் அவங்களுக்கெல்லாம் போயிட்டு வானத்திலிருந்து தேவதூதன் தோன்றி என்ன செய்கிறார்? உன்னத்திலே தேவனுக்கு மகிமும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியம் உண்டாதாகன்னு சொல்லி என்ன செய்யறாங்க? அங்கே சொல்றாங்க. இது ஒரு நற்செய்தி தான், இயேசுவை குறித்து தானே ஒரு நற்செய்தி. அந்த செய்திய போய் சொல்றதுக்கு பரமாசேனின் திரள் இறங்கி வந்துச்சுங்க. பயங்கர மகிழ்ச்சி, அநேகருக்கு பயம், அநேகருக்கு மகிழ்ச்சி. இறங்கி வந்து தேவதூதன் என்ன செய்றார்? பேசுறார். தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் மனுஷன் மேல் பிரியம்.
பாருங்க, ஒரு குழந்தை பிறந்ததுக்கு, இயேசு பிறந்ததுக்கே பரமசேனையின் திரள் கோடிக்கணக்கான தேவதூதர்கள் பரலோகத்தை விட்டு இறங்கி இந்த பூமிக்கு வந்து விட்டார்கள். அவங்க இறங்கி வந்துட்டாங்க. இந்த அனுபவங்களுக்குள்ளாக இருந்ததான அந்த மற்ற அந்த ஆடு மேய்த்தவங்க எல்லாம் பிரமித்து போனார்கள். தெய்வகுமாரன் பிறந்திருக்கிறார், அந்த காட்சியை நம்ம பார்த்தோம், அந்த தேவதூதர் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஏன் நான் திடீர்னு இங்கே கொண்டாந்து சொல்கிறேன் அப்படின்னா, இது என்ன தெரியுங்களா, இயேசு பிறந்த செய்தி அங்கே கொண்டு போவதற்கு பரமசேனை திரள் இறங்கி வந்துருச்சு. இயேசு பிறந்திருக்க இடத்துல எப்படி இருக்கும்? எப்போதுமே பரலோகம் இயேசு பிறந்த இந்த இடத்துல இருந்து செயல்பட்டு கொண்டே இருந்தது. பரலோகத்துக்கு தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமாக எப்போதும் காணப்பட்டார்கள். யாக்கோபுக்கு காணப்பட்டார்கள். இங்கே இயேசு பிறந்திருந்த இடத்துல அதே சூழ்நிலை தான் காணப்பட்டது. இதை ஒவ்வொரு நாளும் மரியாள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த அனுபவங்களுக்குள்ளாக அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆச்சரியமானவைகளை அவர்கள் கண்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்படின்னு சொன்னால் தேவதூதர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள், பரலோகம் என்ன பேசிக் கொள்கிறது, பரலோகம் என்ன செயல்படுத்தி கொண்டிருக்கிறது, எல்லாவற்றையும் மரியாள் அறிந்து கொள்ளக்கூடியதான சூழ்நிலையே பரலோகத்துக்குள்ளே வாழ்வதனாலே அவங்களுக்கு அவ்வளவு விஷயங்களும் புரிஞ்சிருச்சு. அதனால்தான் இன்னைக்கு இயேசு அற்புதம் செய்ய போறார் என்ற விஷயமும் மரியாளுக்கு புரிஞ்சிருந்தது. அதனால்தான் அவர்கள் இயேசு இடத்திலே வந்தார்கள். திராட்சை ரசம் குறைவுபட்டு விட்டது என்று சொல்ல வந்தார்கள். உங்கள் வாழ்க்கையிலேயும் குறைவுகள் அநேகம் இருக்கலாம். திருமணத்தை நீங்கள் இப்பொழுது நடத்துவதற்காக ஆயத்தமாக இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில குறைவுகள் அநேகம் இருக்கலாம், பிரச்சனைகள் அநேகம் இருக்கலாம். இயேசு வந்துட்டாருன்னா உங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். இந்த மரியாளுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, ஏதோ ஒரு குடும்பத்துக்கு பிரச்சனை. அந்த குடும்பம் நம்மளை நம்பி அழைச்சிருக்குது அப்படின்னு அங்க ஃபீல்ட் ஒர்க் பண்ண இயேசுவை அழைக்கிறார்கள், பரலோகத்தை அழைக்கிறார்கள். அந்த பரலோகம் அந்த குடும்பத்துக்காக சேவை செய்ய ஆரம்பித்தது. முதலாம் அற்புதத்தை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து அங்கே செயல்பட ஆரம்பித்தார். அந்த செயல்பட ஆரம்பித்த போது மாபெரும் புதிய புதிய காரியங்கள், புதிய புதிய விசுவாசங்கள், புதிய புதிய நம்பிக்கைகள், ஊழியத்தின் அஸ்திபாரமாக, ஊழியத்தின் மிகப்பெரிய சத்துவமாக அந்த முதலாம் அற்புதம் அந்த காணாவூரில் இயேசு செய்து முடித்தார். உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் குடும்பத்திலே ஒரு புதிய அத்தியாயத்தை, ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய விசுவாசத்தை உங்கள் குடும்பத்திலேயும் ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை அழைத்திடுங்கள். அவரை நோக்கி பாருங்கள். பணத்துக்காக என்று சொன்னாலும், எந்த உதவிக்காக என்று சொன்னாலும், எந்த காரியமானாலும் இயேசுவுக்கு முதலாவது உங்கள் பத்திரிகையை வையுங்கள், உங்கள் அழைப்பை தாருங்கள். அப்படி ஊழியக்காரர்களை நேசிங்கள், அவர்களை மதியுங்கள். ஊழியக்காரர்கள் கூட ஒத்துழைப்பாக இருக்கிறதான நல்ல தாய்மார்களை அவர்களையும் மதியுங்கள். எல்லாரையும் ரெஸ்பான்ஸ் பண்ணி பாருங்க. உங்க குடும்பத்துல நடக்கிறதான திருமணங்களை இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வந்து ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கை செழிப்பா இருக்கும். இந்த திருமண வாழ்க்கை குறித்ததான விஷயங்களை தொடர்ந்து பார்க்க போகிறோம். நிறைய அந்த வேலைக்காரனுடைய விசுவாசம், இன்னும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நபருடையதான ஃபெய்த், சீஷருடைய விசுவாசம், எல்லாத்தையும் குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆகவே நீங்கள் இந்த நாளிலே அழைக்கப்பட்டிருந்தால் அங்கே போய் மிகப்பெரிய அற்புதத்தை செய்யும்படியான சிந்தனையோடு கூட செல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையை அல்ல, பிறருடைய வாழ்க்கையை மாபெரும் வெளிச்சத்துக்கு நேராக, அற்புதத்துக்கு நேராக, அதிசயத்துக்கு நேராக கொண்டு சேர்க்கும்படியாக தேவனாய் கர்த்தர் உங்களை கொண்டு பயன்படுத்தும்படியாகத்தான் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களை அப்படிப்பட்ட வல்லமையுள்ளவர்களாய் தேவன் மாற்றினதினாலே உங்களை மற்றவர்கள் அழைக்கிறார்கள். அந்த இடத்திலே நீங்கள் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்த்து போகாதபடி தேவ சமூகத்துல ஆண்டவரே அந்த இடத்துக்கு போகிறேன், மிகப்பெரியதான அற்புதத்தை நீங்க செய்யுங்கப்பா, அந்த குடும்பத்தில் செய்யுங்க, அந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வாழ்க்கை ஃபுல்லா வரக்கூடாது, அவங்கள பிளஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு கூட நீங்க ஜெபித்து விட்டு போவீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல மிகப்பெரியதான வல்லமைகள், அற்புதங்கள், அதிசயங்கள், விசுவாசம், நம்பிக்கை எல்லாம் அவங்க வாழ்க்கையில கடந்து வரும், உங்கள் வாழ்க்கையில கடந்து வரும். அப்படியாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உங்கள் குறைவில் எல்லாம் நிறைவாக்குவார். நீங்கள் செய்ய நினைத்திருக்கதான திருமண காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் மிகவும் ஆசீர்வாதமாக மாற்றி உலகம் போற்றக்கூடிய திருமணமாக உங்கள் வீட்டு திருமணங்கள் நடக்க ஆண்டவர் உதவி செய்வார். எல்லா நன்மைகளும் கர்த்தர் செய்து உங்களை ஆஸ்வதிப்பார். God bless you. God bless you.